பசு நம்முடன் வாழும் உயிருள்ள தெய்வம் பசு. அண்ட சராசரங்களை ஆளும் இறைவனே அடிபணிந்து நேசித்த ஒரே ஜீவன் பசு. துவாபர யுகத்தில் அந்த மாயக்கண்ணன் பரந்தாமனே கோபாலனாக அவதரித்தான். ஏன் தெரியுமா? பசுக்களை மேய்ப்பதில் அவனுக்கு அவ்வளவு ஆனந்தம். புல்லாங்குழல் இசைத்து பசுக்களோடு பசுவாக வாழ்ந்து கோவர்தன மலையையே குடையாக பிடித்து அந்த வாயில்லா ஜீவன்களை காத்தான் கண்ணன். அவன் உலகிற்கே கீதையை உபதேசித்த ஆசான். ஆனால் அந்த ஆசானுக்கே நிம்மதி தந்தது பசுவின் மடிதான். பசுவின் குளம்படிப்பட்ட மண் கண்ணனின் தலையில் படும் புனித திலகம். கைலாயத்தில் வீற்றிருக்கும் ஆதியோகி சிவபெருமானை பாருங்கள். அவர் வாகனமாக தேர்ந்தெடுத்தது சிங்கத்தையோ யானையையோ அல்ல, ரிஷபம் என்னும் காளையைத்தான். நந்தி எம்பெருமான் இல்லாமல் சிவனுக்கு ஏது பெருமை? தர்ம தேவதையே காளை வடிவில் சிவனை தாங்குவதாக ஐதீகம். அது மட்டுமா, மக லக்ஷ்மி தாயார் பசுவின் பின்பாகத்தில் வசிக்கிறாள். பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் என 33 கோடி தேவர்களும் பசுவின் உடலில் ஒவ்வொரு அங்கத்திலும் குடிகொண்டிருக்கிறார்கள். ஒரு பசுவை வலம் வருவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே வலம் வருவதற்கு. ஆனால் தர்மம் உறங்குவது போல் நடிக்கும், சாகாது. பசுவுக்கு ஒரு ஆபத்து என்றதும் பொங்கி எழுந்தது தமிழகம். மெரினா கடற்கரை குருக்ஷேத்திரமானது. ஆனால் ஆயுதம் ஏந்தாத அறப்போர். அங்கே எந்த அரசியல்வாதிக்கும் இடமில்லை, எந்த சினிமா நடிகருக்கும் வேலையில்லை. இது தானா சேர்ந்த கூட்டம். இது வாட்ஸ்அப்பில் வந்த கூட்டம் அல்ல, தமிழனின் இரத்தத்தில் வந்த கூட்டம். இரவை பகலாக்கி உலகமே வியந்து பார்க்கும் வகையில் லட்சோப லட்சம் இளைஞர்கள் திரண்டார்கள். ஏன் தெரியுமா? கண்ணன் காத்த பசுவை, சிவன் ஏறிய காளையை அந்நியன் தொடவிடுவதா? முடியாது. இது எங்கள் தாய், எங்கள் அடையாளம். நண்பர்களே, தர்மம் மண்ணில் வீழும். ஆனால் அது அழிவதற்கு அல்ல, விதைப்பதற்கு. அது மெரினாவில் விதைக்கப்பட்டது. இன்று ஆலமரமாய் இமயமலையாய் ஓங்கி நிற்கிறது. அதர்மம் ஓங்கும் இடமெல்லாம் தற்காலிகமானது. தர்ம வழியில் நடப்பவனுக்கே நிம்மதி, அவனுக்கே இறுதி வெற்றி. வெற்றி என்றும் தர்மத்தின் பக்கமே. இன்று முதல் வெற்றியின் பாதையில் பயணிப்போம். பசுவை காப்போம், பாரதம் காப்போம். ஜெயம் ஜெயம் ஸ்ரீ மகாபாரதம்.